கோவை மாவட்டம் கண்ணம்பாளையத்தில் தார் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்க கேட்போம். கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பாலு கார்டன் பகுதியில் சுமார் ஒரு 5 ஆண்டு காலமாக சாலையை மேம்படுத்த முடியாமல் குண்டும் குழியுமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சுமார் 5 அடி அளவிற்கு இங்கே இந்த தெருவில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக வட்டாட்சியர் மற்றும் பேரூராட்சியில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர் புகார் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் இந்த சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை, எதற்காக இந்த சாலை செப்பனிடப்படாமல் இருப்பது என்று பொதுமக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்னங்க? இவ்வளோ நாள் சாலை செப்பனிடாமல் இருக்க காரணம் என்ன? 5 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்குங்க சார். ஒரு தனியார் இருக்கவங்க இந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தினந்தோறும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீங்க? ஸ்கூல் வேன் போகிற ஒரு ஸ்கூல் வேனுக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு 5-6 பேர் கீழே விழுந்து காலில் கையில எல்லாம் அடிபட்டுருச்சு. லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க சார். எப்படியாவது சரி பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொடர்ந்து இந்த மக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் பள்ளிக்கு செல்லும் பொழுது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த முக்கிய பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்க. அது போக 10-15 வேன் வருது. அது போக 500-600 டூ வீலர்ஸ் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுது, வேலை செய்கிறவங்க எல்லாருமே. அதுபோக 4 வீலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க குடியிருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் இது பார்த்திங்கன்னா 5-6 வருஷமாகவே பஞ்சாயத்துலேயும் சரி, நம்ம ரோடு போகிற விஷயமா எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி தன்னாலாக இது பண்ணியிருந்தாங்க. இப்போ கேஸும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இதுக்கான தீர்வு இன்னும் எட்டப்படலை. இப்போ நேற்று மழை பெய்ந்த சமயத்தில் கூட ஒரு வாகன ஓட்டி ஒரு பெண் வாகன ஓட்டி இதில் விழுக தெரிஞ்சாங்க. நல்ல வேளை பக்கத்தில் இருக்கவங்களாம் காப்பாற்றுனதுனால முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா, ஸ்கூல் வேனு யாருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஆட்டோக்காரங்க கூப்பிட்டா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. டாக்ஸிக்காரங்க உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா எந்த வண்டியுமே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் டிரைவர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எங்கள் வண்டிகள் சேதமாகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வாகன ஓட்டிகள் எல்லாருமே அவங்க கடந்த 3 மாதமாக ஒரு 10,000-15 ரூபா எங்களுடைய வாகனத்துக்கே நாங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபோர்க்கு அடி வாங்குது, டயர் போச்சு, அடிக்கடி பிரச்சனை வருதுங்க. கீழே விழுந்து அடிபடுறவங்களுக்கு ஒரு அக்கா கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸர், காலேஜில் போய் இப்போ பாடம் நடத்த முடியல. அவங்க வேலையில் இப்போ நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணுன்னா அரசாங்க சைடில் துரிதமாக செயல்பட்டு இதுக்கு சாலையும் மற்றும் தண்ணி போகிறதுக்கான வழித்தடத்தையும் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கையை வட்டாட்சியர் மற்றும் பேரூராட்சி தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.